ரஜினி என்ற பெயருக்கு எந்தவித முன் அறிமுகமும் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரபலம். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவர் சினிமாவில் தனக்கான இடத்தை நிலையாக பிடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தலைவர் என்ற அவரை ரசிகர்கள் அன்போடு அழைப்பாங்க. இதுவரை 170 படங்கள்ல நடிச்சிருக்கோம். அவர் தான் திரைத்துறையில இருக்கும் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்து வராரு. சுழல் இப்படி இருக்க எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகியின் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. இதுல ரஜினிகாந்த் வீடியோ மூலமா பேசினாரு. அதுல எம்ஜிஆரின் ராமவரம் தோட்டத்துல சாதாரண சாப்பாடு இருக்காது. சைவம் அசைவம் அனைத்துமே இருக்கும். எப்போதும் நூற்றுக்கணக்கானவங்க சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. ஜானகியை நான் 3 முறை சந்திச்சிருக்கேன். ஒரு முறை சந்திக்கும் போது அவரது கையாலேயே எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அந்த சமயத்துல நான் சிகரெட் அதிகம் அடித்த சமயம். அப்போது அவர் என்னிடம் ஒன்று சொன்னாங்க. அதாவது ரஜினிகாந்த் இப்படி சிகரெட் பிடிப்பது போல நடித்து கொண்டிருந்தால் அவரை பின்தொடரும் பலரும் அப்படிதான் செய்வாங்க. அதனால அவர் அப்படி செய்யக்கூடாது என்று தன்னிடம் எம்ஜிஆர் கூறியதாக ஜானகி என்னிடம் சொன்னாங்க. அதுதான் எம்ஜிஆர் என்னிடம் சொல்ல ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு ரஜினி பேசியிருக்காரு.